ஹாபிஸ் சேனல் இந்த வீடியோ நம்ம எதிர்த்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் ஒரு OnePlus ஹெட்செட் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அந்த OnePlus ஹெட்செட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்னுடைய லேட்டஸ்ட் வீடியோஸ் முன்னாடி ரீசெண்ட் வீடியோஸ் பார்த்துருக்க மாட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோடைய ஒயர் கட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் என்னப்பா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது தான் என்ன பண்ணாங்கன்னா OnePlus பேஸ் எடிஷன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அப்போது டைமுக்கு என்னால் அது வாங்க முடியல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தான் பட்ஸ் யூஸ் பண்ணுறோமே, அப்புறம் என்ன மயிருக்கிறானே, அதனால் அது அவ்வளோவா தேவைப்படலை. பட் ஆனால் இப்போ தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுண்டோட குவாலிட்டி கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டுகிட்டே இருக்கிறதுனால நான் இப்போது சப்ஸ்கிரைபர்ஸ் சொன்னதுக்காகவே OnePlus பேஸ் எடிஷன் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேன். இப்போ அதோடைய அன்பாக்சிங் வீடியோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைப் தான் என்னோடய மோட்டிவேஷனாக இந்த மாதிரி கிஃப்ட்ஸ்லாம் வாங்குறதுக்கு எனக்கு யூஸ் ஆகும். வாங்க. காய்ஸ், இதான் புல்லஸ் வயர்லெஸ் ஹெட்செட். இது பார்த்தீங்கன்னா பேஸ் எடிஷன் போல் பிளாக் போட்டிருக்கு பார்த்தீங்களா. இது எல்லா சைடுமே பார்த்தாச்சு. இது நார்மல். இதுக்கு முன்னாடி OnePlus ஹெட்செட் எப்படியோ அதே தான் இதுலேயும் இருக்குது. பட் ஆனால் இது பேஸ் எடிஷன் கொடுத்துருக்காங்க. பேஸ் எடிஷன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா சவுண்ட் குவாலிட்டி வேறு லெவலில் இருக்கும். இது சவுண்ட் மியூசிக் கேட்குறவங்களுக்கு வேறு லெவல் ஹெட்செட் அப்படி தான் சொல்லணும். இதெல்லாம் பார்த்தாச்சா, கவரை பிரிச்சாச்சு. கவரை பிரிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஷேட்லாம் இருக்காது. ஷேடு மேலே ஒயிட் ஷேட் அடிச்சிட்ருக்கு லைட்டு. இப்போ இந்த ஹெட்செட் பார்த்துக்கோங்க. இதுதான் நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கவரை பிச்சாச்சா, கவர் ஜி பூம்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்செட்டை வெளியே எடுத்து பார்த்தோன்னா அதுக்கு முன்னாடி நான் அன்பாக்ஸ் பண்ண அந்த ஹெட்செட் மாதிரி தான் இந்த ஹெட்செட் இருக்குது. எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை. ஒரே ஒரு சேஞ்ச் மட்டும் என்னென்னு பார்த்தீங்கன்னா மைக் தனியாக இருந்தது. மைக் சேமாக இருக்குது. வேறு எதுவும் டிஃப்ரென்ஸ் இருக்கிறதா எனக்கு தெரியல. இந்த ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் மட்டும் தான் இருக்குது. முதல்ல ஹெட்செட் நம்ம பிரித்த உடனே பார்த்தீங்கன்னா ஹெட்செட் ஆன் ஆகிடுது. ஹெட்செட் ஆன் ஆனதுக்கப்புறம் நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ரெண்டு ஹெட்செட்டுக்கும், அதாவது ஓல்டு மாடல் ஹெட்செட்டுக்கும் இந்த பேஸ் எடிஷன் ஹெட்செட்ஸ்க்கும் ஒரே ஒரு வித்தியாசம். இந்த பாக்ஸில் ஒன்றும் இல்லைன்னு பார்க்காதீங்க. ஒயிட் பாக்ஸை மேலே தூக்கின உடனே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெட்டிஷாக இருக்கல. இந்த சின்ன பாக்ஸில் தான் நமக்கான ஏர் பட்ஸோடைய பட்ஸ் கவர் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே போல் பிளாக்னு தான் பிளாக்காகவே கொடுத்துருக்காங்க. இதில் மொத்தம் 3 செட்டு இருக்கும், லார்ஜ் மீடியம் ஸ்மால்ன்ட்டு. இதுக்கப்புறம் உள்ளே எதுவுமே இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு கவரை மூடி வச்சிடாதீங்க. இந்த பக்கம் இன்னொரு பக்கம் திருப்பி பார்த்தீங்கன்னா அதோடைய சார்ஜர் இருக்கும். சார்ஜர் ரொம்ப சின்னதாக இருக்கும் ஹெட்செட்டுக்கு போகிற மாதிரி. மோஸ்ட்லி இதை யூஸ் பண்ணாதீங்க. நான் லாஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது ஒரு வேஸ்ட் ஆகிடுச்சு. இது எந்த பயனும் இல்லை. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு வாரண்டி கார்டு இருக்கும். வாரண்டி கார்டு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 இயரில் உங்களுக்கு ஹெட்செட்டுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா அந்த ஹெட்செட்டுக்கு நீங்கள் ஏதாச்சும் கிளைம் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த ஹெட்செட்டில் இருக்க விஷயம். இது லாஸ்ட் ஹெட்செட்டில் இருக்க மாதிரி அதாவது ஒரு சேஞ்சுமே கிடையாது. மோஸ்ட்லி இந்த சார்ஜ் கேபிள் யூஸ் பண்ணாதீங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குறது ஹெட்செட் மட்டும்தான். ஹெட்செட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மைக் இருக்குது. மைக்கில் சவுண்ட் ஆட் பண்ணிக்கலாம், சவுண்டை கம்மி பண்ணிக்கலாம். அதில் சென்டர் பட்டன் டபுள் டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாங் சேஞ்ச் ஆகும். சிங்கிள் டேப் பண்ணிங்கன்னா கால் கட் ஆகும். சிங்கிள் டேப் பண்ணிங்கன்னா சாங் பாஸ் ஆகும். எல்லா ஃபீச்சர்ஸுமே நார்மல் ஹெட்செட்டில் இருக்கிறது மட்டும்தான் இருக்குது. இதில் என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது பேசிட்டு போனீங்கன்னா சுத்தமாக அவ்வளோவா கேட்க மாட்டேங்குது. அதான் பிரச்சனையே. கால் பேசும்போது எதில் இருக்க ரிசீவருக்கும் உங்களுக்கும் நிறையவே டிஸ்ட்ராக்ட் இருக்கும். பட் ஆனால் லாஸ்ட்டாக ஹெட்செட்டில், அதாவது நார்மல் ஹெட்செட்டில் பேஸ் எடிஷன் இல்லாத ஹெட்செட்டில் வேறு லெவலில் கேட்கும். பட் ஆனால் இதில் கேட்க மாட்டேங்குது. மற்றபடி எல்லாமே ஓகே தான். நீங்கள் ஒரு நார்மல் ஹெட்செட் யூஸராக இருந்தால் கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணலாம், சவுண்ட் குவாலிட்டிக்காக மட்டும். இப்போ நம்ம இந்த ரிவ்யூ க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் பாக்ஸை க்ளோஸ் பண்ணிட்டேன். சாரி, இதெல்லாம் நீங்கள் தப்பாக எடுத்துக்கிட்டீங்க. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஹெட்செட்டையே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கால்ஸ் பேசுகிறவங்களுக்கு கண்டிப்பாக அது OnePlus புல்லட்ஸ் யூஸ் ஆகாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப கால் பேசும்போது டிஸ்ட்ராக்ட் ஆகுன்றத எனக்கு யூஸ் பண்ண சொன்னாங்க. நானும் என் ஃப்ரெண்டில் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தேன். அதனால் மோஸ்ட்லி இது நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. பட் இல்லை, என்கிட்ட இன்னொரு ஹெட்செட் இருக்குது, நான் அதை கால் பண்ணும்போது போட்டுப்பேன், ட்ரை பண்ணும்போது போட்டுப்பேன், எனக்கு நோ ப்ராப்ளம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த பேசிக் யூஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுண்ட் குவாலிட்டி வேறு. எப்படி இருக்கு? அப்புறம் ஏன்டா அப்படி எல்லாம் பண்ற? மூடி நிறு கொஞ்ச நேரம்.
மைக் வேறு இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருக்கிறதுனால கால் பேசும்போது ரொம்பவே டிஸ்ட்ராக்ட் ஆகுது. அதை மட்டும் வந்து கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அப்புறம் ரெகுலர் டேஸில் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். பாய்.